தமிழ்நாட்டின் ஒரு சிறிய மீனவர் கிராமத்தில் அருள் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சாதாரண மீனவன். ஆனால் அவன் மனசு மட்டும் கடலை விட ஆழம். அருளுக்கு ஒரு தனி பழக்கம் இருந்தது. அவன் ஒவ்வொரு இரவும் கடலிடம் பேசுவான். என்னோட வாழ்க்கை எப்போ நல்லாகும்? என் அம்மா சுகமா இருப்பாங்களா? என் கனவுகள் உண்மையா ஆகுமா? கடல் அமைதியா இருந்தது. ஆனா அந்த அமைதியிலேயே ஒரு பதில் இருந்தது. ஒருநாள் அருள் கடலுக்கு சென்றபோது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அவன் வலை போட்ட இடத்தில் மீன்கள் இல்ல. ஆனா ஒரு ஒளிரும் சிப்பி கிடைத்தது. அதை திறந்தவுடன் அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு மாய உலகம் திறந்தது. அந்த உலகத்தில் மீன்கள் பேசின, அலைகள் பாடின, கடல் ஒரு உயிராக மாறி அருளிடம் பேச ஆரம்பித்தது. நீ என்னை தினமும் கேள்வி கேட்டாய். இன்று நான் பதில் சொல்ல வரேன். கடல் அவனுக்கு 3 உண்மைகளை காட்டியது. 1. அவன் அம்மா அவனை பெருமைப்படுகிறாள், அவன் நினைத்ததை விட அதிகமா. 2. அவன் பயம்தான் அவன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறது. 3. கடல் எல்லாருக்கும் வாய்ப்பு தரும். ஆனா துணிச்சலானவர்களுக்கு மட்டும் அதை பிடிக்க முடியும். அந்த மாய உலகம் மெதுவாக மறைந்தது. அருள் மீண்டும் தனது படகில் இருந்தான். அந்த நாளுக்குப் பிறகு அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் கடலுக்கு பயப்படாமல் அதை புரிந்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் கிராமத்திலேயே சிறந்த மீனவராக மாறினான். எமோஷனல் ட்விஸ்ட். ஒருநாள் அவன் அந்த சிப்பியை மீண்டும் தேடினான். ஆனா அது இல்லை. அப்போதான் அவன் புரிந்தது, மாய உலகம் கடலில் இல்ல, அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு.